பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலையில் கூட இதை நீங்கள் ஓதுனா போதும், அல்லாஹுடைய உதவி கொண்டு உங்களுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலை விலகுன்னு சொல்லலாம். நமக்கு எவ்வளவோ தேவைகள் அவ்வப்போது பார்த்திங்கன்னா அவசரமாக வந்து கொண்டே இருக்குது. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடுது, எப்படி இதை சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு கொண்டே இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் எதையாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா, அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட மாட்டோமா அப்படிங்கக்கூடிய தேவை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இதை ஓதுங்க. ஏன்னா அல்லாஹ் நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது கூட உங்களிடத்துலேருந்து அல்லாஹ் எதிர்பார்க்குறது என்ன தெரியுங்களா? அல்லாஹு இந்த அடியான் அவன் செய்த தவறை இப்பயாவது வருந்துறானா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறான். ஏன்னா நம்ம நிறைய பாவம் செய்கிறோம். அந்த பாவத்துக்கு தான் அல்லாஹ் அந்த சோதனையும் தண்டனையும் கொடுக்குறான். அந்த சமயத்தில் கூட நம்ம அதை நினச்சி வருத்தப்படாட்டினா இவனுடைய தப்பை கூட நினைக்க மாட்டானாமா. ஆனால் இவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை மட்டும் நம்ம சரி பண்ணி வைக்கணுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மள இடத்துல கோபிச்சுக்கிறான். அதனால நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன சோதனை வந்தால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு செவுத்துல போய் லைட்டாக இடிச்சிட்டாவோ இல்லை கதவு கைப்பிடியில் லைட்டாக இடிச்சிட்டா கூட அந்த சின்ன வலி கூட நம்மளுடைய பாவத்தை கழிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சின்ன வலி கூட நம்மளுடைய பாவத்தை கழிக்கக்கூடியதுன்னா, திடீர்னு வரக்கூடிய பெரிய பெரிய சோதனைகள், பெரிய தேவைகள், நம்ம பதறக்கூடிய விஷயங்கள், கவலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் அப்போ யாருடைய விஷயமா இருக்கும்? நம்ம செய்த பாவத்துடைய அதனுடைய பிரதிபலிப்பாக தான் நமக்கு கொடுக்கப்படுது. அதே சமயத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஒரு அவசரத்துக்கு கொடுக்கும்போது அவன் நம்மளிடத்துல அணுகிறானா அப்படிங்கிறதையும் அல்லாஹ் பார்ப்பா. ஏன்னா நம்மளுடைய அறிவை கொண்டே நம்ம உலகத்து விஷயத்திலேயே தேடிட்டு இருக்குமா, இல்லை அல்லாஹ்விடத்துல நம்ம உதவி தேடுறோமா அப்படிங்கிறது அவன் என்ன பண்ணுவான், கவனிச்சு பார்ப்பான். அதனால அல்லாஹ்விடத்துல ஒரு சோதனை வரும்போதும் ஒரு தேவை வரும்போதும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அல்லாஹ்விடத்துல விரையுங்க. அதற்கு எவ்வளவோ அமல்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நாம் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு நம்மளால் அதிகமாக கூட ஓத முடியாதுன்னா இந்த சின்ன அமலை ஓதிக்கொள்ளுங்க. இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஓதுங்க. நிச்சயமாக அல்லாஹு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தவ்வாபுர் ரஹீம்னா மன்னிப்பதில் கிருபையாளனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான்னு அர்த்தம். அதில் வரக்கூடிய அந்த ரஹீம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அவனுடைய கருணையை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதை நம்ம ஓதும் போது அவனுடைய கருணைக்கு நம்ம என்ன ஆயிடுறோம், ஆளாயிடுறோம். அல்லாஹுடைய கருணை நமக்கு கிடைச்சா என்ன ஆகும், அவன் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டான். நாம் ஒருத்தவங்க மேலே இரக்கத்தோடு இருக்கோம், ஒருத்தவங்க மேலே பாசத்தோடு இருக்கோம், ஒருத்தவங்க மேலே நம்ம கருணை காட்டுறோன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைப்போமா. அதே மாதிரி அல்லாஹுடைய கருணை நமக்கு கிடைச்சா நாம் நல்லா இருக்கணும், நம்ம தேவை நிறைவேறணும், நம்ம கஷ்டம் விலகணும்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், விரும்புவான். அப்போ அல்லாஹுடைய கருணையும் பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை இதில் இருக்குது. இன்னல்லாக தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக நீயே மன்னிப்பதில் மிகவும் கருணை உள்ளவனாக இருக்கிறாய், எனவே என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹோட இஸ்திகஃபார் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய தேவை என்னவோ அந்த சூழ்நிலை என்னவோ அதை என்ன பண்ணுங்கள், அல்லாஹிடத்துல விவரித்து சொல்லுங்கள். அல்லாஹும் அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவான். ரொம்ப முக்கியமாக நிறைய பேருக்கு துவா செய்யறக்கே தெரியல. துவா செய்யும் போது நம்ம அந்த சூழ்நிலையை நாம் தான் அல்லாஹிடத்துல விவரிக்கணும். அவன் படைச்சவன் தான், அவனுக்கு எல்லாமே தெரியும் தான். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, நம்ம அந்த விஷயத்தை விவரிக்கக்கூடிய விதத்திலேயே அல்லாஹ் நமக்கு அதை உதவுவானமா. எப்படி விவரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு அல்லாஹிடத்துல சொல்லணும், யாரெல்லாம் இப்படி நான் ஒரு சூழ்நிலையில் இருக்கேன், நீ எனக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூழ்நிலைகள்லேருந்து காப்பாற்றிருக்க, எனக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீ தான் தீர்வு கொடுத்துருக்க, அதே மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து நீ தான் தீர்வு கொடுக்க முடியும், நீ மட்டும்தான் இதை சரி பண்ணுவ, உன்னை தான் நான் நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல பொறுப்பு சாட்டணுமாமா. சாட்டினதுக்கு பிறகு நம்ம சொல்லுமாமா, இதை நீ செய்யாட்டினா எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுமா, இந்த ஒரு தேவையை மட்டும் நிறைவேறாட்டினா எனக்கு என்ன கஷ்டமாகும் தெரியுமா, இப்போ எனக்கு காசு தேவை, அந்த காசை நீ கொடுக்காட்டினா நான் என்ன ஆயிடுவேன், கடனாளி ஆயிடுவேன், நான் உடனே மற்றவங்களிடத்துல போய் கையேந்திர நிலைமை வந்துடும், அதுக்கப்புறம் வட்டிக்கு போக வேண்டிய நிலைமை கூட வந்துடும். இந்த மாதிரி நம்ம கஷ்டத்தை சொல்லுவோமா, நீ இப்போ எனக்கு உதவாட்டினா எனக்கு இது ரொம்ப ஒரு பெரும் பிரச்சனையாக போயிடுவோம், இப்போ இந்த விஷயம் எனக்கு நடக்காட்டினா இது வாழ்நாளில் எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும், கேவலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணுமாம்மா. நான் ஏன் இதை கேட்குறேன்னா, எனக்கு இதனால இதெல்லாம் நடக்க போகுது, இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு பிற்காலத்தில் இதில் இந்த பலன்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லணுமாம்மா. இப்போ நான் ஒரு 50,000 அவசரத்துக்கு கேட்குறேன்னா, நான் இதுக்காகத்தான் இந்த 50,000 கேட்குறேன், இப்போ மட்டும் அந்த 50,000 இருந்து நான் தொழிலில் போட்டேன்னா இன்ஷா அல்லாஹ் தொழில் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு எனக்கு நல்லா காசு வரும், அது மூலமாக நான் கடன் இல்லாமல் இருப்பேன், இன்னும் பார்த்தா அதன் மூலமாக என் தேவைகளையும் நிறைவேற்றி மற்றவங்களுக்கும் நான் உதவுவேன், அதில் வர செல்வத்தின் மூலமாக நான் சதக்கா செய்வேன், ஜக்காத் செய்வேன், இன்னும் என்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த செல்வம் இருந்தால் என்னை அந்த அளவு கொண்டு போகும், அதற்கான ஒரு படி தான் நான் இன்னைக்கு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹிடத்துல என்ன பண்ணுவோம், உரிமையோடு நம்ம விலக்கி கேட்கணுமாமா. அப்படி கேட்டால் அந்த தேவை
நிச்சயமாக நமக்கு அல்லாஹுடைய கிருபையிலிருந்து நிறைவேற்றப்படும். நீங்கள் இந்த மாதிரி உணர்ந்து துவா செஞ்சு பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இது பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.